வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியோட பையன் கிருஷ்ணுக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. பதறி போற கல்யாணி டாக்டருக்கு கால் பண்றாங்க. அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல இருக்க லாஸ்ட் டேப்லெட்டை கொடுங்க, 1 hour கழிச்சு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல சரிங்க டாக்டர்னு போனை வைக்கிறாங்க கல்யாணி. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு அவங்க அம்மா ரொம்ப பதட்டமா கேட்க பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டேப்லெட்டை கொடுக்க சொல்றாங்க. நீ போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு கல்யாணி சொல்ல சரின்னு கிச்சனுக்கு போறாங்க அவங்க அம்மா. ரோஹிணி வந்து கிருஷ் பக்கத்துல உட்கார்றாங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு. அவரு எப்ப கல்யாணி உட்காருவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி முத்து அங்கிள், மீனா ஆண்டி என்ன பார்க்க வரமாட்டீங்களா? முத்து அங்கிள் எப்போ வருவீங்க? மீனா ஆண்டி, மீனா ஆண்டி அப்படின்னு ஜொர வேகத்துல உளறிக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி தலையை தடவி கொடுத்துட்டு அவங்க அம்மா தண்ணி கொண்டு வர தோல்ல சாச்சி மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த மண்ணு திருப்பி டம்ளரை கொடுக்க அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க. படுத்துக்கோ அப்படின்னு கிருஷ்ண படுக்க வைக்க மீனா ஆண்டி, முத்து அங்கிள் நான் உங்களை பார்க்கணும், மீனா ஆண்டி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு கிருஷ். பாத்தியா கல்யாணி, அவங்க 2 பேர் பேரை தான் அவன் நைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல எடுக்குன்னு திரும்புற மோகினி பேய் மாதிரி திரும்புறாங்க கல்யாணி. அவங்க மேல புள்ள அவ்வளவு பாசமா இருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல முறைக்கிற கல்யாணி, இவனுக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு இல்ல இல்ல அப்படின்னு கல்யாணி கேட்க, இல்லடி கிருஷ் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நேரத்துல கிருஷ்க்கு பிடிச்ச விஷயத்த பண்ணினாலே அவன் காய்ச்சல் குறைஞ்சிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல கல்யாணியும் திரும்பி படுத்திருக்க பையனை பாக்குறாங்க. ஒரு தெளிவா வாயை திறந்து முத்து அங்கிள், மீனா ஆண்டி நான் உங்களை பார்க்கணுங்கிறாரு. கல்யாணி அப்படியே யோசனையை வெறுப்புமா உட்கார்ந்துருக்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா இவனோட காய்ச்சல் சரியாயிடும்னு தோணுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அவங்க எப்படி இங்க வருவாங்க? மனோஜ் கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுல அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு கல்யாணி சொல்ல, அவன் முத்து மீனாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், நீ அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கல்யாணி கேட்க, என்ன திடீர்னு இவ இப்படி கேட்குறான்னு அவங்க அம்மா யோசிச்சுக்கிட்டே இல்லைங்கிறாங்க. முதல்ல நீ போய் சாப்பிடுங்கிறாங்க கல்யாணி. இல்லடி அவனுக்கு அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர, முதல்ல உன்னை போய் சாப்பிடுன்னு சொன்னேன் ஓ அப்படின்னு கல்யாணி மிரட்டலா சொல்றாங்க. அவங்க அம்மாவும் வேற வழி இல்லாம அங்கிருந்து போறாங்க. கல்யாணி கிருஷ் பக்கமா திரும்ப, முத்து அங்கிள், மீனா ஆண்டி உங்களை பார்க்கணும், எப்போ வர்றீங்க? உங்களை பார்க்கணும் மீனா ஆண்டி, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுத்திருக்காரு. விஜயாவோட வீட்டுல முத்து சோஃபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை பயங்கர யோசனையோட அப்படியே உட்கார்ந்துருக்காரு. விஜயா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர, மாமா இந்தாங்க காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா, ரவிய கூப்பிடுமான்னு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்ல, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவின்னு கூப்பிட்டுட்டு போறாங்க மீனா. மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, இதோ வரேன்பான்னு மனோஜ் சவுண்டு கேக்குது. விஜயாவும் வந்து உட்காந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு இருக்க, ரவி இன்னும் வரல, இன்னொரு தடவை ரவின்னு மீனா கூப்பிட, இதோ வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல, மாமா கூப்பிடுறாங்கன்றாங்க மீனா. இதோ வந்துட்டேனே அப்படின்னு ரவி சொல்ல, வர்றாரு மாமான்னு மீனா வந்து நிக்கிறாங்க. நீ முத்து பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படின்னு போறாங்க மீனா. அப்பா என்னப்பா சொல்லுங்கப்பான்னு ரவி வர, ஏய் இப்படி வந்து உட்காருங்கிறாரு அண்ணாமலை. எதுக்குடா உங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜ பாக்குறாங்க. எனக்கு என்னமா தெரியும், உனக்கே தெரியாதப்பங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும்னு அண்ணாமலை சொல்ல, என்ன விஷயம் பண்ண கேக்குறாரு ரவி. இன்னையில இருந்து இந்த வீட்டுல ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏற்கனவே இந்த வீட்டுல பெரிய மாற்றம் நடந்துருச்சு. ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, சுருதி கோச்சிக்கிட்டு போயிட்டா, இதுக்கு மேல என்ன மாற்றம் வேண்டி கிடக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, முதல்ல என்ன பேச விடுறியா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சலிப்பா பாக்குறாங்க விஜயா. இன்னையில இருந்து முத்துவும் மீனாவும் மனோஜோட ரூமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மனோஜுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கூட பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. என்ன இது, ஏன் மாமா இப்படி சொல்றாங்கன்னு 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மனோஜ் பயங்கர பதட்டமா அதிர்ச்சியுமா விஜயாவை பாக்குறாரு. பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாண்டா உன் ரூமை அவங்களுக்கு கொடுத்துருங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க மாமா திடீர்னு இப்படி சொல்றாருங்கிற மாதிரி மீனா முத்துவை பாக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு மனோஜ் எங்க போவான்னு பயங்கர ஆத்திரத்தோட கத்துறாங்க விஜயா. இத்தனை நாள் முத்துவும் மீனாவும் எங்க இருந்தாங்களோ அங்க போகட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அங்க எப்படி போவான், அதெல்லாம் ஒரு இடமாங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்க. அம்மா என்னம்மா, ஏமா அப்பா இப்படிலாம் சொல்றாரு, நான்லாம் என் ரூமை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவனை போய் ஹால்ல படுக்க சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க, இத்தனை நாளா மகனும் மருமகளும் ஹால்ல படுத்து தூங்குனாங்களே அது உனக்கு பெருசா தெரியலையா
அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா வெறுப்பா அவங்கள பார்த்துட்டு அது அவங்களோட தலையெழுத்து, மனோஜ் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அம்மா இருக்க வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாரு மனோஜ். அவன் படிச்சவன் அப்படின்னு விஜயா சொல்ல காஃபி கப்பை ட்ரேல வச்சுட்டு, படிச்சவன் ஹால்ல படுத்தா தூக்கம் வராதா? மனோஜ் தனியா தானே இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு தனி ரூம்னு கேக்குறாரு அண்ணாமலை. அவன் ஹால்ல வந்து படுக்கட்டும், முத்துவும் மீனாவும் உள்ளர இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவும் காஃபி கப்ப டீப்பாயில வச்சுட்டு கோவமா, ஏய் என்னடி இது, இதெல்லாம் ஓ வேலையா, நீதான் அவருக்கு தூபம் போட்டியா அப்படின்னு கத்துறாங்க விஜயா. இந்த தூபம் போடுறது சாபம் போடுறது இதெல்லாம் மீனாவுக்கு தெரியாதுமா அப்படின்னு முத்து சொல்ல, அத்தை நான்லாம் எதுவும் மாமா கிட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க மீனா. விஜயா இது ஏன் முடிவு, இத்தனை நாள் அவங்க மேல ரூம் கட்டணும்னு காசு சேர்த்து வச்சிருந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை செலவுன்னு அது தள்ளி போய்கிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு அவங்க ஹால்லயே இருப்பாங்க, இந்த குடும்பத்துக்காக அவங்க நிறைய பண்ணிட்டாங்க, இனிமேல் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவும் மனோஜும் அவரை எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா எதுக்குப்பா இதெல்லாம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பாங்கிறாரு முத்து. நீ அமைதியா இருடா அப்படின்னு முத்துவை மிரட்டிட்டு மனோஜ் நீ வெளியே படுத்துக்கோங்கிறாரு அண்ணாமலை. அப்பா என்னாலெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிறாரு மனோஜ். ஏங்க நாளைக்கு கல்யாணம் ஆனா புருஷன் முண்டாட்டியா மனோஜ் ஹால்ல படுத்து தூங்க முடியுமா அப்படின்னு விஜயா பாஞ்சிட்டு வர்றாங்க. முத்துவும் மீனாவும் புருஷன் முண்டாட்டி தானே, அவங்க இத்தனை நாளா ஹால்ல தூங்கலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நான் இதுங்களை மனுஷங்களா கூட மதிக்கிறது இல்ல, இதுல இதுங்க புருஷன் முண்டாட்டி வேறையாக்கும் அப்படின்னு வெறுப்பும் எரிச்சலுமா பாக்குறாங்க விஜயா. இந்த பேச்சு முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் எம்ப்ரேசிங்கா இருக்கு. சங்கடமா உட்கார்ந்து இருக்காங்க. இவங்கள மாதிரி எல்லாம் மனோஜ் இல்ல, அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிய நான் நல்ல பெரிய இடத்துல இருந்து தான் பாப்பேன், மனோஜ் எல்லாம் ஹால்ல இருக்க மாட்டான் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. விஜயா முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொண்ணு பார்க்கணும், பாக்குறது அவனுக்கு அமையணும், அதுக்கப்புறம் தானே கல்யாணம், இதெல்லாம் எப்ப நடக்கும்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் நடக்குங்க, நான் இவனை இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்த. அப்படி நடக்கும்போது நானே மேல ரூம் கட்டி தரேன், அது வரைக்கும் முத்துவும் மீனாவும் அந்த ரூம்ல இருக்கட்டும்னு முடிவா சொல்றாரு அண்ணாமலை. அப்பா எனக்குன்னு ஒரு பிரைவசி வேண்டாமா அப்படின்னு மனோஜ் கேட்க, இவ்வளவு பெரிய ஹால்ல யார் இருக்கா, நீ தனியா தானே தூங்க போற, அதுவே பிரைவசி தானே அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இவன் ஒத்துக்க மாட்டான்ப்பா, என் ரூம முத்துவும் அண்ணியும் எடுத்துக்கட்டும், நான் இங்கேயே இருந்துக்கிறேங்கிறாரு ரவி. ஏய் சூப்பர்டா, உன் ரூம கொடுத்துடுங்கிறாரு மனோஜ் ரொம்ப அவசரமா. கொஞ்சம் அமைதியாயிரு ரவி, சுருதி ஏதோ கோவத்துல போயிருக்கா, இன்னைக்கோ நாளைக்கோ இதெல்லாம் சரியாயிடும், எப்ப வேணும்னாலும் அவ திரும்பி வருவா, நீங்க அந்த ரூம்லயே இருங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ரவி ரொம்ப சிம்பிளா, அப்ப மனோஜும் நானும் ஏன் ரூம்ல இருக்கோம்ப்பா அப்படின்னு டக்குன்னு ஒரு தீர்வு சொல்றாரு. அது உங்க இஷ்டம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதெல்லாம் முடியாது, தனியா தான் இருப்பேன் அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. தனியா தான்டா, அப்படின்னா ஹால்ல இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வெறுப்பா பாக்குறாங்க மனோஜும் விஜயாவும். ஆமா எங்களால யாருக்கும் சண்டை வேண்டாம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், இது எங்களுக்கு பழகிடுச்சு மாமாங்கிறாங்க மீனா. ஆமாப்பா இவன் ரூம கேட்டா இவன் மூக்கால அழுவான், அது அவனே வச்சுக்கிட்டும்பா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்பாங்கிறாரு முத்து. மேல சொந்தமா ரூம் கட்டுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அப்ப நாங்க மாடிக்கு போய்க்கிறோம், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பாங்கிறாரு முத்து. நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி உங்களை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க, நல்லவங்களா இருக்கலாம் ஆனா ஏமாலியா இருக்க கூடாதுங்கிறாரு அண்ணாமலை. இல்ல மாமா, இவரு ரூமை விட்டு வந்துட்டா அத்தை தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க, எதுக்கு அவங்கள நாம கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாப்பா இவனை வெளியே படுக்க வச்சா அந்த கவலையிலேயே அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும், அதான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பாங்கிறாரு முத்து. ஏய் அவ உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நீங்க வாழ வேண்டியவங்க, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, அதையெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன், நீங்க மனோஜ் ரூம்லயே இருங்கிறாரு அண்ணாமலை. அப்பா இப்ப என்ன, அவங்களுக்கு தேவைப்படும் போது ரூமை எடுத்துக்கிட்டோம், மற்ற நேரம் வெளியே இருக்கட்டும்ங்கிறாரு மனோஜ். விஜயா அப்படின்னு அதிர்ச்சியா திரும்பி பார்க்க, முட்டாள் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா வெறுப்பா பாக்குறாங்க. அறிவு இருக்கா உனக்கு, படிச்சு என்னத்தை கிழிச்ச, பேசுற வார்த்தைய பார்த்து பேசுங்கிறாரு அண்ணாமலை. நீ வெளியே இரு அவ்வளவுதான் அவரு சொல்லிட. பா நாங்க அப்படிங்கிறாரு முத்து. முத்து உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல மரியாதை இருக்குதா இல்லையா, நான் சொன்னா கேப்பீங்களா இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கோவமா கேட்க, அப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ சொல்லி நாங்க ஏன்பா கேட்காம இருக்க போறோம் அப்படின்னு முத்து பதட்டமா சொல்றாரு. உங்க வார்த்தைக்கு நாங்க என்னைக்குமே மரியாதை கொடுப்போமாமா அப்படின்னு மீனாவும் சொல்ல, அப்ப நான் சொல்றத கேளுங்க, நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் எடுத்துக்கங்க, மனோஜ் வெளியே இருக்கட்டும்,
அப்படின்னு அண்ணாமலை சொல்லி முடிச்சுட்டு விஜயாவோட முகம் அப்படி இறுகி போயிடுது. மெதுவா திரும்பி மனோஜை பாக்குறாங்க. இதான் என்னோட முடிவு, நான் சொல்றத செய்யுங்க, புரிஞ்சுதா அப்படின்னு முதல் முறையா அதிகாரமா பேசுறாரு அண்ணாமலை. என்ன மீனா, அப்பா இப்படி சொல்றாரு, என்ன பண்றதுன்ற மாதிரி முத்து மீனாவோட கண்களை பார்க்க அவங்களும் மாமா சொல்றப்ப என்னங்க பண்ண முடியும், சரின்னு ஊன்னு சொல்றாங்க. விஜயா தீயா அவங்கள முறைச்சிட்டு இருக்க மெதுவா திரும்புற முத்து சரிப்பாங்கிறாரு. அண்ணாமலை எழுந்து போக ரவியும் போயிடுறாரு. முத்துவும் மீனாவும் எழுந்து நிக்க மனோஜும் எழுந்திருக்க வேகமா வர்ற விஜயா, இப்ப உனக்கு சந்தோஷமாடி, வீட்டுக்கு வந்த 2 மருமகள்களையும் விரட்டி விட்டுட்ட, இன்னைக்கு என் பிள்ளைய ஹால்ல கொண்டு வந்து விட்டுட்ட, இல்ல ராசிக்காரிடி நீ, இன்னும் அடுத்து வேற யார துரத்த போற அப்படின்னு விஜயா பயங்கர கோவமா கத்த. அடுத்தது யாரு, உங்களை தாங்கிறாரு முத்து அசால்ட்டா. விஜயா அவ்வளவுதான் ஆடி போயிடுறாங்க. என்னது என்னடா அப்படின்னு கத்த. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு முத்துவோட கையை தட்ட. பின்ன என்ன மீனாங்கிறாரு அவரு. பிரித்தி ஃப்ராடு, அவனை ஏமாத்திட்டு போயிருச்சு. அவை விஷயத்துல அந்த ஹோட்டல் பொண்ணு பைத்தியமா இருக்குது. இப்ப ரூம் விஷயத்துல அப்பா முடிவெடுத்திருக்காரு. இவங்க இதுக்கு மொத்த பழியையும் தூக்கி உன் மேல போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே கோவத்தோட கத்துறாரு. விடுங்க, இது எனக்கு என்ன புதுசா அப்படின்னு மீனா சொல்ல. பேசுங்க பேசுங்க, இதெல்லாம் என் நேரம், ஆனா ஒரு நாள் எனக்கு நேரம் வரும்போது உன் நிலைமையும் மாறும் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. மா, நான் இனிமே வெளியே தான் இருக்கணுமா அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேக்குறாரு. வேற என்னடா பண்றது, அதான் அவரு சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் முடிவை நாம கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாங்க விஜயா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அப்படின்னு விஜயா சொல்ல. ஆகுமாமா அப்படின்னு ஏக்கமா பாக்குறாரு மனோஜ். கஷ்டம்தான் அப்படின்னு முத்து சொல்ல வெடுக்குன்னு அதிர்ச்சியா திரும்பி பாக்குறாங்க விஜயா. மனோஜம் திகைப்போட பாக்குறாரு. மீனாவும் பதட்டமா பாக்குறவங்க, ஏங்க ஏங்க நீங்க என்னங்க பேசுறீங்கன்றாங்க. ஏய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற விஜயா அங்கிருந்து வேகமா போயிடுறாங்க. மனோஜம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையும் முறைச்சிட்டு உள்ளர போறாரு. எல்லாரும் போனதும் என்னங்க மாமா திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு மீனா கேக்குறாங்க. மீனா, எப்பவுமே அப்பா நம்ம மேல இருக்க அக்கறையில தான் சொல்லுவாரு, அவர் சொல்றத நாம தட்ட முடியாதுல்ல. சரி விடு, நாமளும் எத்தனை நாள் தான் ஹால்லேயே இருக்குதுன்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ரூம் கதவு வரலும் போன மனோஜ் நின்று இதை கேட்டுட்டு இருக்காரு. நாம ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம், அப்புறம் அவன் கட்டில் நமக்கு வேணாம், நம்ம கட்டில தூக்கி அங்க போட்டுக்குவோம், புதுசா பெட்டு வாங்குறோம் இதுக்கு, ஓகே, ஜல் 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 ஜாலி 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 அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமா மீனாவோட கையை பிடிச்சிட்டு சுத்த பயங்கர கடுப்போட பார்த்துட்டு நிக்கிறாரு மனோஜ். அட ஏங்க சும்மா இருங்கன்னு மீனா கையை உருவிட்டு இருக்க வெறுப்போட பார்த்துட்டு போறாரு மனோஜ். ஸ்ருதி ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரோஹிணி அங்க வர்றாங்க. ஸ்ருதியை நின்று பார்த்துட்டு வாங்க ரோஹிணின்னு சொல்ல, எப்படி இருக்கீங்க ஸ்ருதின்னு கேக்குறாங்க கல்யாணி. ஐம் குட் ஹாப்பிங்கிறாங்க ஸ்ருதி. ஏன் போய் சொல்றீங்க, நம்ம 2 பேர் லைஃபும் ஹாப்பியாவே இல்ல அப்படின்னு கல்யாணி சொல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனா நான் ஹாப்பியா தான் இருக்கேங்கிறாங்க ஸ்ருதி. நாம ஒரு பிளான் போட்டு இவளை கூட்டு சேர்க்கலான்னு வந்தா இவ கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்காளே அப்படின்னு எரிச்சலோட ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, நமக்கு எது சந்தோஷம்னு நாம தான் டிசைட் பண்ணணும், மத்தவங்க இல்லைன்னு பர்ஃபெக்டா சொல்றாங்க ஸ்ருதி. ரவியோட நீங்க இப்ப இஷ்யூல தானே இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. சோ வாட், ப்ராப்ளம்ஸ் வருந்தான், இட்ஸ் ஜஸ்ட் லைக் பாசிங் கிளவுட்ஸ், மேகம் விலகினா சன்ரைஸ் தானா வரும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல. பரிதாபமா முகத்தை வச்சுட்டு அப்படிதாங்க நானும் இருக்கிறேன், நானும் மனோஜும் சேருவோன்னு நானும் நம்புறேன் அப்படின்னு கல்யாணி சொல்ல. குட் லக் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க ஸ்ருதி. உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இருக்கா அப்படின்னு கல்யாணி கேட்க. நான் ஏன் கோவப்படணும், நீங்க என்ன என்னையா சீட் பண்ணீங்க, நீங்க செஞ்சது தப்பா சரியானா நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல, இட்ஸ் யோர் லைஃப், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படின்னு ஸ்ருதி எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி இன்டைரக்டா சொல்ல. நான் இப்ப தனியா போராடிக்கிட்டு இருக்கேன் ஸ்ருதி, எனக்கு இப்போ யார் சப்போர்ட்டுமே இல்லைங்கிறாங்க கல்யாணி. மற்றவங்க சப்போர்ட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா லைஃப்ல எதையுமே பண்ண முடியாது, நம்ம பிரச்சனையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ரோஹிணி போட்ட பாலை அப்படியே சிக்ஸருக்கு தூக்கிடுறாங்க ஸ்ருதி. என்ன இவகிட்ட எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே அப்படின்னு பாக்குறாங்க கல்யாணி. அப்போ மீனா பூ எடுத்துக்கிட்டு அங்க வர ரோஹிணி அவங்களுக்கு முதுகு காட்டி நிக்கிறாங்க. பாக்குற ஸ்ருதி வாங்க மீனா அப்படின்னு கூப்பிட குறுக்க நிக்கிற கல்யாணியை திரும்பி பாக்குறாங்க. மீனா ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் வர. எப்படி இருக்கீங்க மீனா அப்படின்னு ரோஹிணி கேட்க. நின்னு கூட பதில் சொல்ல, திரும்பி கூட பார்க்கல. மீனா பூவோட நடந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன்னு சொன்னாதான் உனக்கு பிடிக்காதே, நல்லா இல்லைன்னு சொன்னாதான் உனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல
வந்து நிக்கிற கல்யாணிய பார்த்து எரிச்சலா சொல்றாங்க மீனா. நான் ஏன் மீனா அப்படிலாம் நினைக்க போறேன் அப்படின்னு கல்யாணி அப்பாவியா கேட்க, அதனால தானே பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னையும் என் புருஷனை ஜெயில வைக்க பார்த்த அப்படின்னு மீனா கேட்க, அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடிச்ச கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், சாரி மீனான்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொல்றாங்க கல்யாணி. உன் சாரியும் வேணாம் ஒரு மண்ணு வேணாங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. நீ கேக்குற மன்னிப்புல கூட எவ்வளவு உண்மை இருக்குன்னு உனக்கே தெரியும், இப்ப நீ எதுக்கு ஸ்ருதி கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா எரிஞ்சு விழ, ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன், நான் ஃபோன் பண்ணா நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு தான் ஸ்ருதி கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொல்லலாம்னு வந்தேன், ஆனால் நீங்களே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு கல்யாணி பீடிகை போட்டுட்டு இருக்க மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பயங்கர கடுப்பாகிற மீனா கல்யாணியை பார்த்து, உதவியா உனக்கா அப்படின்னு மீனா வெடுக்குன்னு கேட்க, நான் சொல்றத கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க கல்யாணி. நல்ல பாம்பை பார்த்தா கூட 4 அடி தான் தள்ளி போக சொல்லுவாங்க, ஆனா இந்த நச்சு ஜென்மம் கல்யாணிய பார்த்தா இந்த ஏரியா விட்டே தலை தெறிக்க ஓடினுங்கிறத மீனா இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. நிறுத்து, அப்படியே நிறுத்து, உனக்கெல்லாம் இறக்கப்பட்டா மத்தவங்க எனக்கு இறக்கப்படுற மாதிரி ஆயிடும், அந்த பாடத்தை நல்லாவே நீ கத்து கொடுத்துருக்க எனக்கு அப்படின்னு மீனா திரும்பிக்க, ப்ளீஸ் மீனா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கிருஷுக்கு நேத்துல இருந்து உடம்பே சரியில்லை, அவனுக்கு பயங்கர ஹை ஃபீவர், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மெடிசின்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா அவனுக்கு சரியா ஆகல அப்படின்னு கல்யாணி சொல்ல, உடனே கொஞ்சம் இரக்கத்தோட ஏன்னு கேக்குறாங்க மீனா. தெரியல மீனா, உங்க பேரையும் முத்து பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான், உங்களை பார்க்கணும்னு அவனுக்குள்ள ஆசை இருக்கு, உங்களை பார்த்தா அவன் ஃபீவர் குறையும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு ரோஹிணி வாழ்க்கையில முதல் தடவையா உண்மையை சொல்றாங்க. சரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கியூர் ஆக போகுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அவன் இவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கான் ஸ்ருதி, இவங்கள ரொம்ப மிஸ் பண்றான், அந்த ஏக்கத்துல தான் அவனுக்கு ஃபீவரே கம்மி ஆக மாட்டேங்குது அப்படின்னு கல்யாணி சொல்ல, ஸ்ருதி மீனா பக்கம் திரும்ப, மீனாவும் இவ உண்மையதான் சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியை பாக்குறாங்க. மீனா ப்ளீஸ் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கிருஷ வந்து பார்த்து அவன் கிட்ட பேசிட்டு போனீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கல்யாணி சொல்ல, மீனா யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் மீனா எனக்காகலாம் வேண்டாம், என் பையனுக்காகங்கிறாங்க கல்யாணி. நிஜமாதான் சொல்றியா இல்ல கிருஷ வச்சு விளையாட பாக்குறியா அப்படின்னு மீனா கேட்க, என்ன நம்புங்க மீனா, என் பையன் விஷயத்துல நான் ஏன் விளையாட போறேன், அவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன், ப்ளீஸ் மீனா அப்படின்னு ரோஹிணி கெஞ்சலா பாத்துக்கிட்டு இருக்க, ஸ்ருதியும் மீனாவும் யோசனையா அவங்க முகத்தையே பாக்குறாங்க. 2 பேரும் அமைதியா நிக்க, பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிற ரோஹிணி, என் வீட்டு லொகேஷனை உங்களுக்கு போன்ல அனுப்புறேன், நீங்களும் முத்துவும் அவங்கிட்ட பேசினாதான் சரியாகுவா, கிருஷுக்காக இதை பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற கல்யாணி வரே ஸ்ருதின்னு திரும்புறாங்க. ஸ்ருதி இம்முன்னு தலையாட்ட கல்யாணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மீனா அப்படியே யோசனையா நடக்க, என்ன மீனா இப்படி சொல்லிட்டு போறாங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. இவன் மேல எனக்கு கோபம் இருக்குதான், ஆனா கிருஷுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, கிருஷ் உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பான், போய் பார்த்து பேசுறதுல ஒன்னும் தப்பு இல்ல, இது என்னோட ஒப்பீனியன், ஆனா டெசிஷன் நீங்க தான் எடுக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. நானா எதுவும் முடிவு எடுக்க முடியாது ஸ்ருதி, அவர்கிட்ட கேட்கணும், மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் கூட கேட்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா பூவை எடுத்துட்டு உள்ளர போக, சரின்னு தலையாட்டுறாங்க ஸ்ருதி. விஜயா பார்வதி வீட்டுக்கு வந்து கேட்டை திறந்துட்டு அடுத்த கதவுல சாவியை போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து நிக்கிற சிந்தாமணி, என்ன மாஸ்டர் பார்வதி வீட்டுல இல்லையான்னு கேக்குறாங்க. அதுங்க ரெண்டும் ஏதோ அவார்டு வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்குதுங்க, அதுதான் அதுங்க வீட்டு சாவியை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், வாங்க வாங்க உள்ள போய் பேசுவோம் அப்படின்னு விஜயா கூப்பிட உள்ளர வர்றாங்க சிந்தாமணி. என்ன மாஸ்டர் என்ன விஷயம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என் பையன் மனோஜோட நிலைமை வர வர மோசமாகிட்டே போகுது சிந்தாமணி அப்படின்னு விஜயா வருத்தத்தோட சொல்லிட்டு உட்கார, அவங்களுக்கு முன்னாடியே உட்கார்ந்துருந்த சிந்தாமணி என்னாச்சுங்க மாஸ்டர்னு கேக்குறாங்க. அவனுக்கும் ரோஹிணிக்கும் தனியா ரூம் கொடுத்துருந்தோம், இப்ப அவன் அப்பா அவன் தனியா தானே இருக்கான், அவனுக்கு எதுக்கு தனி ரூமு, முத்துவும் மீனாவும் ஹால்ல தானே படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மனோஜ் ரூமை கொடுத்துட்டாரு அப்படின்னு விஜயா சொல்லி முடிக்க, ஓஹோ அப்படின்னு சிந்தாமணி பார்க்க, அவனை வெளியே ஹால்ல தள்ளிட்டாரு, பாவம் படிச்சவன் பெரிய தொழிலதிபரு, அவனை போய் ஹால்ல படுக்க வச்சா அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் முகத்தை பார்க்க என்னால முடியல அப்படின்னு விஜயா வருத்தத்தோட சொல்ல, கவலைப்படாதீங்க மாஸ்டர் சீக்கிரமா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. விஜயா அதை வேற அர்த்தத்துல எடுத்துக்க, இப்பதானே உங்க பையன் ஹாலுக்கு வந்திருக்காரு, சீக்கிரமே நீங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சிந்தாமணி பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இவனுக்கு பொண்டாட்டி போயிட்டான்னு இவனை இலக்காரமா பாக்குறாங்கல்ல, முதல்ல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதுக்கு என்னங்க மாஸ்டர் தாராளமா பாத்துடலாம் அப்படிங்கிற சிந்தாமணி, சரிங்க மாஸ்டர் நீங்க மனோஜுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சிந்தாமணி.
உடனே விஜயாவுக்கு முகமெல்லாம் மலர்ந்துருது. பொண்ணு நல்ல வசதியான இடமா இருக்கணும், ஒரே பொண்ணா இருக்கணும், கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, எல்லா சொத்தும் அந்த பொண்ணுக்கு தான் வரணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஓஹோ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு நக்கலா சிரிக்கிறாங்க சிந்தாமணி. முகத்துல காட்டிக்காம புன்னகை மட்டும் காட்டி பாத்துரலாம் மாஸ்டர், நிச்சயமா அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தாமணி ஆனா அப்படின்னு இழுக்க சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த விஜயாவோட முகம் என்ன ஆனான்னு இழுக்கிறீங்கன்னு கேள்வியோட வாடுது. இல்ல மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. ஆமா ஆயிடுச்சு, அதனால என்ன, அவன் ஆம்பளை பையன், பொண்டாட்டி அவனை ஏமாத்திட்டா, அது ஒத்து வரல, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. விஜயா நீங்க 30 வருஷம் பின்னாடி போயிருக்கீங்க போல இருக்கு. 1995 காலகட்டத்தை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறதே டிமாண்டா இருக்க ஏகப்பட்ட பசங்க சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு கூட ஈஸியா 2வது ஹஸ்பண்ட் கிடைச்சிடுறாங்க. ஆனா பசங்களுக்கு கல்யாணத்துக்கே பொண்ணு கிடைக்கல. நீங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே அப்டேட் ஆகணுங்க விஜயா. இதெல்லாம் கேட்டு முடிச்ச சிந்தாமணி, அதுக்கு இல்லைங்க மாஸ்டர், நீங்க வசதியான பொண்ணா வேணுங்கிறீங்க, ஒரே பொண்ணா இருக்கணுங்கிறீங்க, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்களோ அப்படித்தானே பொண்ணு வீட்லயும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அப்படின்னு சிந்தாமணி எப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு இருக்க. அவன் நிறைய படிச்ச அறிவாளி, சொந்தமா பிசினஸ் பண்றான் அப்படின்னு விஜயா சொல்ல. உங்க பையன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாஸ்டர், ஷோரூம் வச்சு நல்ல நிலைமையில இருக்காப்ல, உங்க சின்ன பையனும் நல்ல இடத்துல தான் இருக்காப்ல, ஸ்ருதியும் பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா இந்த முத்துவும் மீனாவும் தான் பிரச்சனை அப்படின்னு சிந்தாமணி இதை சாக்கா வச்சு அதுங்களை வெளியே விரட்டலான்னு பிளான் போடுறாங்க. அவங்களால என்ன பிரச்சனை விஜயா கேட்க. மாஸ்டர் இப்போ உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறவங்க கண்டிப்பா உங்க வீட்டை பத்தி விசாரிப்பாங்க. அப்போ உங்க 2வது பையன் சாதாரண டிரைவரு, உங்க மருமக பூக்கற்றவன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. ஓ அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கோ, அதுங்களை பத்தி தெரிய வந்தா நம்மள மட்டமா நினைப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. சூப்பர், நம்ம கரெக்டான பாயிண்ட் தான் பிடிச்சிருக்கோம், போட்ட தூண்டில் வேலை செய்யுதுன்னு சிந்தாமணி பாத்துட்டு இருக்காங்க. விஜயா அமைதியா உட்கார்ந்து இருக்க. மாஸ்டர் எனக்கும் பூ விக்கிற வியாபாரம் தான், ஆனா அத பெரிய லெவல்ல பிசினஸா பண்றேன். ஆனா மீனா தெருவா தானே வித்துக்கிட்டு இருக்கா, உங்க மகனும் பெருசா சம்பாதிக்கல, 2 பேருக்கும் படிப்பும் இல்ல, மீனா குடும்பத்தை பத்தி நீங்க பெருமையா சொல்லிக்க முடியுமா, பொண்ணு வீட்டுல இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. பயங்கரமா யோசிக்கிற விஜயா. ஏன் தலையெழுத்து அதுங்க 2 திருஷ்டி மாதிரி என் வீட்டுல இருக்குதுங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விஜயா அழுத்துக்க. முடியும் மாஸ்டர், முதல்ல அந்த மீனாவை வீட்டை விட்டு விரட்டி விடுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. அப்பதான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க வர்றவங்க கேக்குறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மாஸ்டர். அவ உங்க வீட்டுல இருந்தான்னா நான் கண்டிப்பா சொல்றேங்க மாஸ்டர், உங்க பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க சிந்தாமணி. அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. அதுவும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் சான்ஸே இல்லை. இந்த பூக்கற்றவ மீனா மாதிரி ஏதோ ஒரு காய்கறி விற்கிறவ கிடைப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. இல்ல என் பையனுக்கு நான் எதிர்பார்க்கிற மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு விஜயா சொல்ல. அப்ப நான் சொல்ற மாதிரி அந்த மீனாவை நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வழிய பாருங்க அப்படின்னு சிந்தாமணி உறுதியா சொல்றாங்க. அப்படி வெளியே அனுப்பி வச்சுட்டா நிச்சயமா என் பையனுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு கிடைச்சிருமில்ல அப்படின்னு விஜயா ஆர்வமா கேட்க. நிச்சயமா கிடைக்கும் மாஸ்டர், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனா உங்க பையன் சும்மா இருக்க மாட்டாரே அப்படின்னு சிந்தாமணி கேட்க. அவனையும் சேர்த்தே வெளியே அனுப்பிடுறேன், அவனாலையும் என் குடும்பத்துக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல. அப்பாடா, அந்த வீட்டை நம்ம ஆட்டையை போடுறதுக்கு குறுக்க நிக்கிற இந்த 2 தடைகளையும் இவங்கள வச்சே விரட்டிடலாம், அப்பதான் நம்ம வேலை ஈஸியா முடியும், நான் நினைச்சது நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு சிந்தாமணி சந்தோஷமா உட்கார்றாங்க. அத மட்டும் நீங்க பண்ணிடுங்க, உங்க பையனுக்கு பெரிய இடத்த பொண்ணா நான் பாக்குறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல. கண்டிப்பா இவங்களால முடியும் அப்படின்னு நிம்மதிய நிறைவமா பாக்குறாங்க விஜயா. அவ்வளவுதான். அடுத்து விஜயா சிந்தாமணியோட அடிமடியிலேயே கை வைக்கிறாங்க. சிந்தாமணி உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால அப்படின்னு கேட்க. ஐயோ பிடிச்ச பந்து நம்ம மூக்கையை வந்து உடைக்குதே அப்படின்னு நினைக்கிற சிந்தாமணி தடுமாறிக்கிட்டே ஆமாங்க மாஸ்டருங்கிறாங்க. இப்பதான் வெளிநாட்டுல இருந்து படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கால அப்படின்னு விஜயா கேட்க. ஆமாங்க மாஸ்டர், ஏன் கேக்குறீங்கன்றாங்க சிந்தாமணி. உங்க பொண்ணுக்கு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணணும் தானே அப்படின்னு விஜயா கேட்க. சிந்தாமணி ஷார்ப்பா பாக்குறாங்க. ஏன் சிந்தாமணி அப்படின்னு விஜயா கூப்பிட சமாளிச்சுட்டு சுதாரிச்சுக்கிற சிந்தாமணி. அது இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற எண்ணம் இல்ல மாஸ்டர், அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல.
அப்பா ரொம்ப நல்லதாச்சு. 2 லட்டுல கிடைக்க போகுது. சிந்தாமணி பக்கத்து சொத்து, உங்க அப்பா பக்கத்து சொத்து. சூப்பர் அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுற விஜயா. நல்ல விஷயம்தான். அப்படியே கல்யாணத்தையும் பண்ணிடலாமே அப்படிங்கிற விஜயா. என் பையனுக்கு வேணும்னா அப்படின்னு லைட்டா ஆரம்பிக்க சிந்தாமணி பயங்கர கடுப்பாயிடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு, வேணாங்க மாஸ்டர், அவ சின்ன பொண்ணு. உங்க பையன் வயசு என்ன, என் பொண்ணு வயசு என்ன அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா அப்படியே கொஞ்சம் மாறின முகத்தோட பார்க்க, ஐயோ இப்போ முறைச்சிக்கிட்டா மொத்தமும் வீணா போயிடுமே அப்படின்னு நினைக்கிற சிந்தாமணி டக்குன்னு கொஞ்சம் முகத்தையும் குரலையும் மாத்திக்கிட்டு, அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளை போய் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப சங்கடமாவும் சுக்குன்னு இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க மாஸ்டர், ஏற்கனவே கல்யாணம் ஆன உங்க பையனுக்கே நீங்க இவ்வளவு எதிர்பார்க்கறீங்க. என் பொண்ணு ஃபாரின்ல படிச்சிருக்கா, அவங்க அப்பாவோட பிசினஸ் வேற பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நான் அவளுக்கு எப்பேற்பட்ட இடத்த பாப்பேன். நீங்க என்ன மாஸ்டர் திடீர்னு இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் நல்ல பெரிய இடமா பாத்துடலாம் நாங்க. சோ அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, இவங்களுக்கு வந்தா ரத்தம்ன்ற மாதிரி பேச, அது நான் உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக அப்படிலாம் கேட்கல. ஒருவேளை அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா நாம சம்மந்தி ஆயிடலாமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு விஜயா நைஸா இன்னும் கொஞ்சம் தூண்டில இருக்கிறாங்க. நீ விடா கொண்டன்னா நான் கெடா கண்டன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற சிந்தாமணி, உன் பையன் கிடக்கிற கேட்டுக்கு என் பொண்ணு கேக்குதா, உன்னையவே நான் கூடிய சீக்கிரம் நட்டு தெருவுல நிக்க வைக்க போறேன், சம்மந்தியா சம்மந்தி அப்படின்னு சிந்தாமணி பயங்கர கடுப்போட யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க. சிந்தாமணி அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜயா. உடனே சுதாரிச்சுக்கிற சிந்தாமணி, அப்படி எதுவும் என்ன எனக்கு இல்லைங்க மாஸ்டர், தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி கேட்காதீங்கன்றாங்க. சரி சரி, நான் சும்மா தான் கேட்டேன், அவ்வளவுதான். மனோஜுக்கு வேற நல்ல இடமா பாருங்க அப்படின்னு விஜயாவும் அப்படியே சமாளிக்கிறாங்க. நிச்சயமாங்க மாஸ்டர், ஆனா அந்த மீனாவை அப்படின்னு அதை மறக்காம சிந்தாமணி ஞாபகப்படுத்த, அவளை விரட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா பெருமையும் கர்வமா சொல்ல, விரட்டு விரட்டு, அப்பதான் உன்னை விரட்டுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு விஜயா விட அதிகமான குரூர முகத்தோட பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. அடே சாமி, இததான் எத்தனைக்கு எத்தனை சொல்லுவாங்க போல இருக்கு. ஆடுங்க ஆடுங்க, 2 பேரும் நல்லா அடிச்சு ஆடுங்க, அப்பதான் சீக்கிரமே உடஞ்சி குட்டிச்சவர் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.